ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிரேசி டேஸ்டி குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சொரைக்காய் பொடி, இறால் சொரைக்காய் பொடி பார்க்க போகிறோம். இதை சில ஊரில் இறால் தக்கடின்னு சொல்லுவாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஃபஸ்ட்டு 3 கப் ரைஸை கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். ஒரு 1 ஹவர் ஊற வச்சுட்டு அதுக்கு பிறகு தான் அதை யூஸ் பண்ணணும். சொரைக்காய் எடுத்துருக்கிறேன். ஒரு பெரிய சொரைக்காய் எடுத்துகிட்டு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இப்போது வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இறால் எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த ரைஸை 1 ஹவர் ஊற வச்சதை ஒரு பெரிய காட்டன் டவலில் வச்சு நல்லா ட்ரை பண்ணிக்கணும். தண்ணி இழுக்கிற வரைக்கும் அது இழுக்கிற வரைக்கும் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கிடையில் நம்ம சட்டியில் எண்ணெய் எடுத்துக்கிட்டு ரம்பை இலை போட்டு வெங்காயம் போட்டு இஞ்சி பூண்டு போட்டு கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். காரைக்கால் கடலோர பகுதிங்கிற வாசி இறால் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அங்கே உள்ளவங்களுக்கெல்லாம் இது கண்டிப்பாக தெரியும். இது ரொம்பவே ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு காரைக்காலில். இப்போது பச்சை மிளகா, தக்காளி எல்லாம் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும். ஃப்ரெஷ்ஷான இறாலில் செய்யும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இது கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இறால் சொரைக்காயெல்லாம் சூப்பராக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மசாலாத்தூள், மல்லித்தூள் போட்டிருக்கிறேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுங்க. அதில் பாதி மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மசாலாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இறால் பிடிக்காதவங்க இதில் இறைச்சி சேர்த்துப்பாங்க, ஆட்டு இறைச்சி சேர்த்துப்பாங்க. அதையும் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஆட்டு இறைச்சி சேர்த்து. நான் எப்போதும் செய்கிறது இறால் தான் நல்லாவே டேஸ்டான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இறாலையும் போட்டு அந்த மசாலா கூட நல்லா கலந்துட்டு இப்போது வெட்டி வச்சுருக்கிற சொரைக்காயையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. அந்த மசாலாவில் சொரைக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மசாலாவில் அதுக்கு தேவையான அளவு நம்ம இப்போ தண்ணி சேர்த்துக்கிறோம். நான் 1 லிட்டர் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு நிறையா வேணும், நிறையா அந்த சூப்பு வேணும் அப்படின்னு சொன்னால் நிறையா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 லிட்டர் சேர்த்துருக்குறேன். நான் சேர்த்து இறாலும் சொரைக்காயும் நல்லா வேகிற வரைக்கும் மூடி வைங்க. இப்போது தண்ணி நல்லா அந்த டவலில் இழுத்துருச்சு. ரொம்ப நேரம் ட்ரை ஆக வேணாம், கொஞ்சம் ஈரப்பதத்தோடு தான் நம்ம அதை அரைக்கணும். இப்போது நல்லா மிஷினில் மிக்சியில் நல்லா நம்ம அரைச்சிக்கணும். அது ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறன்னு இருக்கணும். அவ்வளோதான். நம்மளோட கொழுக்கட்டைக்கு தேவையான மாவும் இதில் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கிறேன். நான் ஒரே 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கிறேன். இதுக்கு இந்த கொழுக்கட்டையிலையும் மசாலா சேர்க்குறோம். அதுக்கு தான் இந்த வெங்காயம் எடுத்துருக்கிறேன். ஒரு சின்ன வெங்காயம், அதில் பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துருக்கிறேன், மஞ்சத்தூள் சேர்த்துருக்கிறேன். இதை மஞ்சத்தூள், பெருஞ்சீரகத்தூள், பட்டைத்தூள் எல்லா தூளும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இறாலும் அது கூட நான் சேர்த்துருக்கிறேன். போடணும். அப்போ தான் அந்த கொழுக்கட்டை நம்ம சாப்பிடும்போது அதுலேயும் இறால் வரும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த இறால், அந்த கொழுக்கட்டை, அதுவும் இல்லாமல் அந்த சொரைக்காய் பொடியில் உள்ள சாஸ் எல்லாமே கலந்து சூப்பராக இருக்கும். இந்த மாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பவுட்ரு சேர்த்துருக்குறேன். நான் அதை தண்ணியால் கலந்துக்கிட்டு அதையும் இந்த மாவில் நம்ம சேர்த்துக்கிறோம். நெய், உப்பு, தேங்காய் பால் பவுடரு, இந்த மசாலா நம்ம வதக்கணும்ல இந்த கொழுக்கட்டைக்காண்டி, அதையும் சேர்த்து இந்த பதம் வர வரைக்கும் நம்ம கலந்துக்கணும். சப்போஸ் தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் ஊற்றிக்கணும். ரொம்பவே தண்ணி ஆகிடக்கூடாது. கரெக்டான இந்த அளவு வர வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பார்த்துக்கணும். அந்த கொழுக்கட்டை மாவுலேருந்து கொஞ்சம் எடுத்து தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கணும். இப்போது அந்த சாஸில் சொரைக்காய், இறால் எல்லாம் வெந்துருச்சு, நல்லா கொதி வந்துருச்சு. நல்லா கொதி வந்துக்கிட்டு இருக்கும் போதே நம்ம பிடிச்சி வச்சுருக்க கொழுக்கட்டையும் போட்டுடணும். போட்டுட்டு தேங்காய் பால் கொஞ்சமாக கலந்து அதை நல்லா கொதி வர வைக்கணும். இந்த கொழுக்கட்டை மாவு கலந்து வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்து ஊற்றிக்கணும். இந்த கொழுக்கட்டை மாவு தண்ணி தான் இந்த சூப்புக்கு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். இல்லாக்கட்டி தண்ணியாக இருக்கும். கொஞ்சம் திக்காக, நம்ம குடிக்கிறதுக்கு திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்காக அந்த மாவு சேர்க்குறோம். கொழுக்கட்டை மாவுலையில் ஒரு 2 கொழுக்கட்டை சேர்த்து தண்ணியில் கலந்து வச்சுக்கணும். அதை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு மல்லிக்கீரை தூவி அதை நல்லா அந்த கொழுக்கட்டை வேகிற வரைக்கும் அதை நல்லா வேக விடணும். இறைச்சி நீங்கள் சேர்க்குறதா இருந்துச்சுன்னா தனியாக குக்கரில் வேக வச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்து வேக விடணும்.
இப்போ வாங்க ஒரு கொழுக்கட்டையை எடுத்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் வெந்துருச்சான்னு சொல்லிட்டு. ஒரு கொழுக்கட்டையை எடுத்து இப்படி போட்டு நம்ம உள்ளக்க பார்க்கணும் அதில் மாவாக இருக்குதாண்டு. நம்மளுக்கு தெரியும், அதை சாப்பிட்டு பார்த்தாலே தெரியும் கொழுக்கட்டை வெந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நல்லா கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு. எவ்வளோ சீக்கிரமாக எவ்வளோ ஈஸியான ஒரு இறால் சொரக்காய் பொடி தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்கும். கொழுக்கட்டையும் இறால் இருக்கும், அந்த சாஸ்லேயும் இறால் இருக்கும். சொரைக்காயெல்லாம் பிள்ளைங்க சாப்பிடாது. வெஜிடபிள்னாலே கிட்ஸ்லாம் எல்லா டைம்லேயும் ஸ்கிப் பண்ணுவாங்க, எனக்கு வெஜிடபிள் வேணாம் அப்படின்னு சொல்லி. அப்படி உள்ளவங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க, சூப்பராக சாப்பிடுவாங்க. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.